அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ அல்லாஹுவின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள் கிருபை ரஹ்மத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவு சுத்தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஷவ்வால் பிறை 26 என்பதை நினைவுபடுத்தியிருக்கின்றேன். இந்த ஜும்ஆவுடைய நாளையில் நம்மை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பதை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நிழலே இல்லாத அந்த அரிஷின் நிழலை உடைய நிழலுக்கு கீழ் பொன்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்தவர்களாக அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று அவர்களோடு சொர்க்கத்திலும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த காலகட்டத்திலே நாம் பல செய்திகளை அலச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இப்ப போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம அந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசும்போது அது சில அரசியல்களையும் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்பதற்காகவே அதை நாம் தவிர்க்கின்றோம். இந்த சமயத்துல நாம் என்ன பேச நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சென்ற வாரத்திலே நாம் அல்லாஹ்வினுடைய கிருபையை கொண்டு இந்த மக்தபு மதரசா குர்ஆன் கல்வி அதபு ஒழுக்கம் சம்பந்தமான சில விஷயங்களை பேசணும் இல்லையா? அந்த இரவு நம்ம கிட்ட நம்ம வீட்டுல உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு உங்க வீட்டுல அனுப்பி விட்டா பெண்கள் உங்க வீட்டுல இருக்கிற பெண் உங்க மனைவி ஓதி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டான். அது கேட்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த பயான் அந்த உள்ளத்துல போய் ஊடுருவி நம்மளுடைய வீட்டு பிள்ளைகளை நல்லா ஓத வைக்கணும் ஒரு எண்ணம் வருது. அப்ப மறுநாள் காலையில இளைஞர்களில் சிலர், இளைஞர்கள்னா இப்பதான் இளைஞர் ஆகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான், தன்னை இளைஞனா நினைச்சுக்கிட்டான். இப்ப சமீபத்துல நம்மளுடைய பள்ளியில இருந்து வெளியே போன அந்த மாணவர்கள், அதற்கு நாங்க மறுபடியும் மதரசாவுக்கு வர்றோம், ஸ்கூல் லீவுல இருக்கிறோம், சேர்த்துக்கிறீங்களா? தாராளமா வாங்கப்பா, நான் அதைத்தானே சொல்றேன், நீங்க வாங்க, உங்களுக்கு எத்தனை வயசானாலும் நான் என்ன செய்ய ஓதி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன், நீங்க வாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். கேட்டதோட சரி. அதுக்கப்புறம் யாரும் என்ன செய்யல, முயற்சி பண்ணி வரல. என்ன காரணம்னா, அதுக்கப்புறம் நானும் அவங்களை யாரையும் பார்க்கல. இப்பவும் சொல்றேன், இன்ஷாஅல்லாஹ் நீங்க மீண்டும் ஸ்கூல் லீவுல நேரத்தை வீணாக்காம மார்க்க கல்வியை நீங்க கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மார்க்க கல்வி அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு கல்வி கிடையாது, அதுக்கு ஒரு கரையும் கிடையாது. இப்ப ஆலிம்களுக்கு ஓதுறாங்க இல்லையா, ஆலிம்களுக்கு ஓதுறது நாங்க ஓதக்கூடிய காலங்கள்ல இப்ப அது குறைஞ்சு போச்சு, 5 வருஷமா மாறி போச்சு. 7 ஆண்டு காலங்கள் ஆலிம்களுக்கு மட்டுமே ஓதணும். அதுக்கு அடுத்ததாக ஃபாசில்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஓதணும். 9 வருஷம் ஆச்சா. ஆலிம் ஓதுறதுக்கு முன்னாடி ஹாஃபில் ஆகக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் அவங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி சில பேர் 2 வருஷத்துல மனப்பாடம் பண்ணி படிப்பாங்க, சில பேருக்கு 3 வருஷம் ஆகும், சில பேருக்கு 5 வருஷம் கூட ஆகும், பல பேர் 7-8 வருஷம் கூட மனப்பாடம் பண்ண முடியாம அதை பயிற்சியாகி மறுபடியும் ஆலிமுக்கு ஓத இருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த 7 ஆண்டு காலத்தோட மார்க்க கல்வி முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்லை, மார்க்க கல்வியில முடியல. இந்த 7 ஆண்டு காலங்கிறது ஒரு ஊர்காவை நம்ம கையில கொடுக்குறாங்க. ஊர்கான்னா என்ன தெரியுமா, நமக்கு அந்த கற்றுக்கொண்ட அந்த கல்வியை வைத்து மேற்கொண்டு உண்டான கித்தாபுகளை நம்மளா சொந்தமான செஞ்சுக்கிறோம், படிச்சுக்கிறோம். படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து அதனுடைய அர்த்தங்களை விளங்கிட்டு சொன்னா மேற்கொண்டு நம்ம தான் படிச்சுக்கிறோம். அப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் படிக்கணும். கித்தாபுகளை வைத்து கணக்கு வச்சுப்பா 40-50 வருஷம் படிக்கிறதுக்கே, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளவு காலமாக அவ்வளவு கல்வியில் இருக்குது இந்த மார்க்கத்துல. இப்ப நான் அதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரல. அடிப்படை அப்படின்னு சொன்னா அது மார்க்க கல்வியினுடைய அடிப்படை குர்ஆன் ஷரீஃப் தான்.
குர்ஆன் ஷரீஃப் நமக்கு ஓத தெரியல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஒரு முஸ்லிமா இருக்கிறதுக்கு உண்டான அந்த தகுதி இருக்குது இல்லையா, அதை இழந்துடுறோம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்டது அரபி மொழி தான். அந்த அரபி மொழியை இன்னும் நம்ம கத்துக்கிறல அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நாம அப்படி எப்படி முஸ்லிமா இருக்க முடியும்? இந்த நாட்டுல இந்த உலகத்துல எத்தனை மொழிகளை படிக்க தெரிந்தவர்களாக இருந்தாலும், அவர் ஆங்கிலம் படித்தவராக இருக்கட்டும், அல்லது கன்னடம் பேசுறவராக இருக்கட்டும், மலையாளம் பேசுறவராக இருக்கட்டும், எந்த மொழியை பேசக்கூடியவராக இருந்தாலும் அவருக்கு குர்ஆன் ஓத தெரிந்திருக்க வேண்டும். அவர் தான் நல்ல முஸ்லிம். அன்றைக்குரிய பெருமக்களே, மார்க்க கல்வி என்பது அவ்வளவு சிறந்த ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நமக்கு சொல்லி தந்து சஹாபாக்களை வளர்த்திருக்கின்றார்கள். மார்க்க கல்வியில் அதிக பங்கெடுத்தவர்களைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடன் வைத்து அவர்களுக்கு கண்ணியம் செலுத்தி இருக்கிறாங்க, மரியாதை செலுத்தி இருக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிள்ளைகளில் மிக முக்கியமான ஒரு பிள்ளையாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அளவு கடந்து நேசிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சிறப்பான கல்வியை கொடுத்திருந்தான். பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு ஒருவர் உதவி செய்கிறார் என்று சொன்னால் அவங்களுக்கு துஆ செய்வது பெருமானாருடைய வழக்கம். எப்படிப்பட்ட உதவி செஞ்சாலும் சரி பெருமான் சத்தம் செஞ்சிருவாங்க, உடனே துஆ செய்வாங்க. அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு துஆ செய்யறாங்க. என்ன துஆ செய்யறாங்க, அவங்க என்ன உதவி செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரத்துல ஒரு இரவு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன் அவங்க வீட்டுல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. அவங்களோட சேர்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா அவர்களும் போய் தங்குறாங்க. தங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இபாதத்து செய்யறாங்க, எப்ப எந்திரிக்கிறாங்க, எவ்வளவு தொழுகிறாங்க, இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தங்குறாங்க. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசையில் எழுந்து தங்களை வணக்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள நினைக்கும் பொழுது ஒளிச்சுவதற்காக ஓடி போய், அப்ப ரொம்ப சின்ன பையன், யாரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சின்ன பையன், ஓடி போய் என்ன செய்யறாங்க, தண்ணி கொண்டு வந்து உதவி செய்யறாங்க ஒளிச்சுறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செஞ்சுட்டு இந்த இரவு நேரத்தில் கூட தன்னுடைய அந்த கல்வியின் தேட்டத்தை நினைத்து பெருமானார் மனமகிழ்ந்து என்ன செய்யறாங்க, துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் இவருக்கு மார்க்க கல்வியில் குர்ஆனுடைய விளக்க உரையில் மிக சிறந்த அறிவாற்றலை தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு துஆ செய்யறாங்க. அப்ப எந்த அளவுக்கு சொன்னா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், இந்த குர்ஆனுக்கு விளக்கம் எழுதியவர்களுடைய தலைமை பொறுப்பை அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு கொடுத்திருந்தார். குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை எதற்காக அருளப்பட்டது, இந்த ஆயத்து எப்பொழுது அருளப்பட்டது, இந்த ஆயத்தினுடைய பின்னணி என்ன, இந்த ஆயத்தினுடைய உள்ளர்த்தம் என்ன என்பன போன்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அறிவித்து கொடுத்திருந்தான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல நான் இப்னு அப்பாஸ் இந்த சஹாபிய என்ன செய்வான், பக்கத்திலே வச்சுக்கிடுவான். அவங்களுக்கு தனி மரியாதை, தனி ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு தனி கௌரவத்தை கொடுத்தாங்க. இந்த செயல் மற்ற மூத்த சஹாபாக்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு நெருங்கல். வயசானவங்க எல்லாம், அனுபவம் உள்ளவங்க எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கும் போது ஒரு சின்ன வாலிப பையனுக்கு போய் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த தகவல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதுக்கு வந்துருச்சு. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, இந்த சஹாபாக்களுக்கு இவருடைய திறமை என்ன, இவருடைய ஆற்றல் என்ன, இவருடைய கல்வியின் தரம் என்ன என்பதை விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, ஒரு விஷயத்த செய்யறாங்க. அதாவது எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, இந்த ரமலானுடைய காலத்துல ஒற்றைப்படை இரவுல தான் லைலத்துல் கத்ர் இருக்குதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஒற்றைப்படை இரவுகளில் எந்த இரவு லைலத்துல் கத்ர் வரக்கூடிய இரவு என்பதை உங்களை யாருக்காவது தெரியுமா, சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இரவு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் 21 சொல்றாரு, ஒருத்தர் 23 சொல்றாரு, ஒருத்தர் 25 சொல்றாரு, 27, 29 சொல்றாங்க. அதுல
இப்ப என்ன செய்யறாங்க, இப்னு மஸ்ஊத் இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்கம்மா, எந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, 27 என்ற அந்த ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ராக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? 27 அன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர்னு சொன்னா அதுக்கு ஒரு தகுந்த ஆதாரம் வேணும் இல்லையா? எந்த அடிப்படை அவங்களுடைய அந்த அறிவாற்றலை, அந்த கல்வியினுடைய ஆற்றலை பாருங்க. அவங்க பதில் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல வானத்தை 7ஆக படைத்ததாகத்தான் சொல்றான், பூமியையும் 7ஆக படைத்ததாகத்தான் சொல்றான், மனிதனை 7 கட்டங்களாக உருவாக்குறான். அதாவது விந்தாக, அதுக்கப்புறம் இரத்த கட்டியாக, அதுக்கப்புறம் சதை துண்டாக, அப்புறம் எலும்பு கோர்த்த நிலையில, இப்படி ஒவ்வொரு நிலையிலும் போகும்போது அந்த 10 பாத காலங்கள்ல 7 நிலையை அடைந்துதான் அந்த மனிதன் பிறப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக இந்த துன்யாவில மஹரமானவர்கள், ஒரு ஆணுக்கு திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவங்கள் என்று சொன்னால் அது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 7 நபர்களை சொல்லுவதாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இப்ப லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற அந்த வார்த்தை 9 எழுத்துக்களை கொண்டது. இது 3 விடுத்தம் அந்த சூறாவில் வருகின்றது. 3 விடுத்தம் வரக்கூடிய அந்த வார்த்தையில் 3 9 27. அப்ப இப்படியெல்லாம் நாம் வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியையும் நிறைய விஷயங்கள்லாம் அந்த குர்ஆன் எடுத்து அடுக்கிட்டே போறாங்க. இவ்வளவு விஷயங்களும் இதுல இன்னொரு விஷயம், அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிச்சது 7 தான். அப்ப 27ஆக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குகின்றது என்று தங்களுடைய கல்வியினுடைய ஆற்றலை அவங்க செய்யறாங்க, சாதாரணமா சொல்லி முடிக்கிறாங்க. அப்பதான் சஹாபாக்களுக்கு விளங்குது. அப்ப இந்த கல்வியினுடைய தரம் இருந்ததின் காரணத்தினால்தான் அவருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்ப நாய் இருக்குது, நாய் நம்ம மேல பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய நஜீஸ் இல்லையா? அந்த நஜீஸான நாய்க்கு ஒரு மரியாதை இருக்குது. எப்ப தெரியுமா? வேட்டையாடக்கூடிய நாய்க்கு என்று ஒரு தனி மரியாதை. வேட்டையாடக்கூடிய நாய்னா என்ன? இப்போ ஒரு மிருகங்களை, ஒரு முயல் குட்டிய, ஒரு மானை அல்லது வேற ஏதோ ஒரு எலிய, இந்த மாதிரி விஷயங்களை பிடிக்கக்கூடிய அந்த ஆற்றலை அதை கற்றுக் கொடுப்பார்கள். அந்த நாய்க்கு, வேட்டை நாய்க்கு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த வேட்டை நாய் அதை பழகிக்கிருச்சுன்னு சொன்னா எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அந்த நாய் போய் கரெக்டா கப்பி பிடிச்சிடும். கப்பி பிடிச்சாலும் தன்னுடைய பல்லு அந்த மிருகத்தில் பதியாத அளவுக்கு, அதுதான் கல்வி. அந்த கல்வியே அது கற்றுக் கொடுக்கப்படும். இப்ப கவ்வி கொண்டுட்டு தன்னுடைய எஜமான்ட்ட கொடுக்கும் இல்லையா? இப்போ நாய் கவ்வுன அந்த மிருகத்தை எஜமான் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்று மார்க்கத்தில் பார்த்தா சாப்பிடலாம் என்று வருகின்றது. ஏன் இப்படி ஒரு சட்டத்தை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா, கல்வியை கற்றதினால் நாய்க்கு இவ்வளவு பெரிய சிறப்பு. மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப இந்த கல்விக்கென்று ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பை இந்த மார்க்கம் தந்திருக்கு சொன்னால் நாம் அந்த கல்வியை கற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டவே கூடாது. இன்னொரு விஷயம், இப்னு அப்பாஸ் சொன்ன இல்லையா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தகப்பனார் என்பதாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கு இல்லையா? அவங்களுக்கு 10 மகன். மூத்தவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாமவர் உபைதுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாமவர் மஹ்பத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கஸீர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவுன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாரிஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 10 பேர். இந்த 10 பேரையும் பெற்றெடுத்து வளர்த்து அவங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாட்டுக்கு அவங்க அனுப்பி வச்சாங்க. தாய் தகப்பனும் அனுப்பி வச்சாங்க. எதுக்கு தெரியுமா? கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. அப்ப அந்த கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவே
அவங்க பிள்ளைகளை அவங்க செஞ்சாங்க, அதிகமான பிள்ளைகளையும் பெற்றெடுத்தாங்க. அந்த கல்வியையும் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அந்த கல்வியை கொண்டு நாட்டு மக்களுக்கு பிரயோஜனம் ஏற்படுத்துறாங்க. அப்ப உம்மு ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பிள்ளைகளுடைய தாய், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, அவங்க சொல்லுவாங்க, நான் நாளை மஹ்ஷர்ல அல்லாஹ்விடத்தில் கம்பீரமாக நிற்பேன். ஏன்னா நான் என்னுடைய 10 பிள்ளைகளையும் நான் 10 நாடுகளுக்கு அனுப்பி மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தேன் என்று நான் அல்லாஹ்விடத்தில் பெருமிதமாக சொல்லுவேன் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு பிள்ளை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓத ஆரம்பித்தவுடன் அந்த பிள்ளையினுடைய தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்துகின்றான். நாளை மஹ்ஷர்ல கியாமத்துல கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய நாட்கள்ல சில பேருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தனி மரியாதை கொடுப்போம். ஒரு பட்டு நவரத்தின மேடைகளில் அமர வைத்து அவர்களுக்கென்று ஒரு ஜொலிக்கக்கூடிய ஆடையை கொடுத்து, அன்பிற்குரியவர்களே, அவர்களுக்கு கிரீடம் அணிவிக்கப்படுமா. அந்த கிரீடம் எப்படி இருக்குமா, ஒரு சூரியனை கொண்டு வந்து, சூரியனுடைய வெப்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனுடைய வெளிச்சத்தை பாருங்க. அந்த சூரியனுடைய வெளிச்சம் எங்க இருக்குது, உலகத்தில் முழுவதுமே அது வெளிச்சம் தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு. அதை கொண்டு வந்து இந்த பள்ளிவாசலுக்குள்ள வச்சார், ஒரு வீட்டுக்குள்ள வச்சார். அதனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும், அது போன்று அவர்களுடைய அந்த பிரகாசம் இருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த பிரகாசம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதாக சொல்ல பொழுது, யாரெல்லாம் இந்த கிரீடத்தை எங்களுக்கு எதனால கொடுத்திருக்கிற அப்படின்னு அவங்க கேட்பாங்கன்னா, அதுக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக பள்ளிக்கு அனுப்பினீர்கள் அல்லவா, அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த கல்வி, அதுதான் உங்களுக்கு தரஜாவை அந்தஸ்தை உயர்த்திருக்கின்றது என்று சொல்கிறான். என்று சொன்னால், ஒரு பிள்ளை நம்முடைய வீட்டுல பிள்ளை மார்க்க கல்வியை குர்ஆன் ஷரீஃபை கற்றுக்கொள்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்க. ஒரு ஹதீஸ், ஒரு பிரபலமான ஹதீஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வழிபோக்கராக போய் கொண்டிருக்கும் போது எப்ப போனாலும் அவங்க கூட சில சீடர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அவங்க சில மாணவர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு இடத்துல ஒரு கபூர்ல வேதனை செய்யப்படுகின்றது. அப்ப சொல்றாங்க, இவர் கபூர் வேதனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. மீண்டும் சில மாதங்களுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, சில வருடங்களுக்கு பிறகு அது வழியாக வர போகும்போது அந்த கபூர்ல அந்த வேதனை நிப்பாட்டப்பட்டு பிரகாசமாக அவர் சந்தோஷமாக ஜொலிப்பாக இருக்குகின்றார். ஒரு சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையில் இருப்பதை போன்று இருக்குகின்றார். அப்ப அவர் சொல்றாங்க, ஈசாசன் சொல்றாங்க, இந்த இடத்துல அவருக்கு எவ்வளவு பெரிய அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குதே, யா அல்லாஹ், இவருக்கு இந்த அந்தஸ்து கிடைப்பதற்கு உண்டான காரணம் என்ன என்று சொல்ல போகும்போது, அவர் தன்னுடைய பாவத்தின் விளைவாக இங்கு அதாப் செய்யப்பட்டு கொண்டிருந்தார். அவர் மரணிக்கும் பொழுது அவருடைய மனைவி கர்ப்பஸ்திரியாக இருந்தார். அவர் மரணித்ததற்கு பிறகு சில காலங்களில் அந்த பெண்மணி குழந்தையை பெற்று அந்த குழந்தையை கொண்டு போய் மதரசாவில் விட்டு, அந்த மதரசாவில் சேர்ந்து அந்த பிள்ளை எப்பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த வார்த்தையை துவங்கி விட்டதோ அதற்கு பிறகு அவருடைய கபரின் வேதனையை அல்லாஹ் தஆலா மாற்றி விட்டதாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் அல்ல, நம்முடைய ஊரின் நிலைமையையும் மாற்றுவதற்குண்டான அற்புதமான வழிவகை என்பதாகத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மஸ்ஜித், முதல் ஆலயமான காபத்துல்லாவை கட்டினாங்க இல்லையா. காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டு அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக், அல்லாஹ் இந்த ஊரை முஸ்லிம்களாக மாற்றுவாயாக, முஸ்லிம்களாக மாற்றுவாயாக. அப்படிப்பட்ட இந்த ஊரில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி, தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக மாற்றுவாயாக. இந்த ஊர் அங்க யாருமே இல்ல, ஒரே ஒரு பள்ளிவாசல் மட்டும் தான் கட்டிருக்கிறாங்க, ஃபுல்லா வனாந்தரம் தான், எங்கேயும் தண்ணி கூட கிடையாது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல நின்று அவங்க துவா செய்யறாங்க, இது முஸ்லிம் நாடாக மாற்று, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் தொழுகையாளியாக மாற்று என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த மக்களுக்கு ரிஸ்கை விஸ்தீரணமா கொடுன்னு சொல்றாங்க. விஸ்தீரணமா கொடுக்க சொன்னாங்க. இந்த ஊரை முஸ்லிம்களாக மாற்ற சொன்னாங்க. எல்லாரையும் தொழுகையாக ஆக்க சொன்னாங்க.
அப்படி ஆகணும் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி இருக்கணும்? ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, அப்படிப்பட்ட இந்த ஊருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ரசூலை, ஒரு நல்ல ஆசிரியரை நீ அனுப்புவாயாக. அந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? எத்துலு அலைஹிம் ஆயாத்துக, உன்னுடைய ஆயத்துகளை இந்த மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவராக, கற்றுக் கொடுக்கக்கூடியவராக ஒரு சிறந்த ஆசிரியரை ரசூலாக அனுப்பு என்பதாக சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, இங்க ஒரு விஷயத்தை கிதாபுல பதிவு செய்யறாங்க. ஒரு ஊர்ல அந்த ஊர் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் 4 விஷயம் ரொம்ப முக்கியம். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல்ல கேட்டது, இந்த ஊரை முற்றிலுமாக இஸ்லாமிய மக்களாக ஆக்கும் சொன்ன என்ன? ஆன்மீகம் மிக்கவர்களாக ஆக்கு என்பதாக சொன்னார். அதனுடைய ஆயத்தினுடைய விளக்கத்தை சொல்றாங்க. ஆன்மீகம்னா என்ன? அல்லாஹுவை முழுமையாக அஞ்சி அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளையை அதை எந்த விதமான மாறுதலும் இல்லாத ஒரு நிலையை பிடிக்கக்கூடியவர்களாக, செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்கு அடுத்ததாக சோசியல், அதாவது சமூக சிந்தனை இருக்கணும். நம்முடைய சமுதாய மக்களை நாம எப்படி உயர்த்துவது, நம்முடைய சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துவது, இளைஞர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை, கல்வியை எப்படி கொண்டு வருவது, சிறுவர்களுக்கு எப்படிப்பட்ட கல்வியை கொடுப்பது போன்ற சிந்தனைகள் தான் இந்த சோசியல் சொல்லக்கூடிய சமூக சிந்தனை. இந்த சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியில் அந்த துஆவினுடைய வெளிப்பாடுகளை அவங்க சொல்றாங்க. பொருளாதார ரீதியில் நம்முடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊர்ல என்ன நடக்கணும்? குர்ஆன் மதரசாக்கள் நடக்க வேண்டும். குர்ஆன் மதரசாக்கள் எல்லா ஊர்லயும் தான் நடக்குது. ஆனால் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் தான் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. இன்னும் சொல்லப்படுகின்றது, இன்று மதரசாக்கள் சொன்னா ஒரு நேரத்துல ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிறுவர்களும் குர்ஆனை ஓதுவதற்காக மதரசாவுக்கு தேடி வந்தாங்க. இன்னைக்கு ஒரு 100 பேர்ல 20 பேர் தான் செய்யறான் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறான். என்ன காரணம்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, பெற்றவங்க என்ன செய்யறாங்க? குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக பள்ளிவாசலுக்கு பலவந்தமாக அனுப்புகின்றார்கள். அப்படி அனுப்பக்கூடிய பிள்ளைகள் மட்டும்தான் என்ன செய்யறாங்க? பள்ளிகளுக்கு வந்து பள்ளியினுடைய குர்ஆன் கல்வியை கற்றுக்கொள்கின்றார்கள். வீட்டில் பொதுபோக்காக இருக்கு, என்னங்க பண்றது, எவ்வளவு எழுப்பினாலும் கேட்க மாட்டேங்கிறான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், பள்ளிக்கே போக மாட்டேங்கிறான் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு நாம என்ன பதில் சொல்றது? பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறான்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், நான் தூக்கம் வருது, எனக்கு தலை வலிக்குது என்று சொன்னா விட்டுருவோமா? சரி, ஒரு நாள் விட்டுட்டோம்னா 2வது நாள் விடுவோமா? அனுப்பித்தானே செய்யறோம். படிப்புக்கு, மார்க்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மிக குறைவு. ஆனால் உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அந்தஸ்து மிக அதிகமாக இருக்கின்றது. ஒன்று விளங்கிக்கிறங்க, அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல அதாபை இறக்குகின்றான்னு சொன்னார், வேதனையை, அவனுடைய தண்டனையை இறக்குறான் அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஊர்ல மக்தபு மதரசா நடக்கும் ஊராக இருக்குமானால், அந்த ஊர்ல உள்ள மாணவிகள் குர்ஆனை படிக்கக்கூடிய மாணவிகளாக இருப்பார்களே, ஆனால் அந்த ஊருக்கு அதாபு இறக்கப்படுவதில்லை என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் என்ன செய்யறோம்? பார்க்கின்றோம். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த மார்க்க கல்வி, குர்ஆன் கல்வி என்பது நம்முடைய உலகத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய ஆகிரத்திலும் இதுதான் நமக்கு துணை நிற்கும். அந்த குர்ஆன் ஷரீஃப் கற்றுக்கொண்ட அந்த அற்புதமான விஷயம் பாருங்க. குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள் கற்றுக்கொண்டு வெளியில வந்ததோட நிறைய பேருக்கு இப்ப தூக்கம் வருது. இந்த மாதிரி காரசாரமா இப்ப இதுவே இன்னைக்கு நடந்த காஷ்மீர் பிரச்சனை பேசணும்னா மக்கள் ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. இந்த மாதிரி இன்னும் தெரியுமா உங்களுக்கு, என்னைக்கு நம்மள்ட்ட மார்க்க கல்வி, குர்ஆன் கல்வி சரியாயிருச்சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இந்த மாதிரி பிரச்சனை, இந்த தீவிரவாதம், இட்டு கட்டுறது, இந்த நம்மளை நசுக்கிறது, நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிறது, நம்மளை ஒடுக்க நினைக்கிறது, நம்ம மீது பலவந்தமான முறையில சட்ட திணிப்புகளை ஏற்படுத்துவது, இது போன்ற நிகழ்ச்சிகள் நிச்சயமா நடக்குது. 100% உண்மை.
நாம இந்த விஷயத்துல மார்க்க சம்பந்தமான விஷயத்துல குர்ஆன் விஷயமாக இருக்கட்டும், தொழுகையினுடைய விஷயமாக இருக்கட்டும், ஹராம் ஹலாலை பேணும் விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயங்கள் நாம் எல்லாம் 100% குறைஞ்சுக்கிட்டே வரும். 100% குறைஞ்சுக்கிட்டே வரும். நிறைய பேருக்கு மார்க்கமே நிறையவே தெரியல. சுத்தமா தெரியாத இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் சென்ட்ரல் மஸ்ஜித்ல தொழுகிறேன், மகரிப் தொழுகிறேன். மகரிப் நான் தொழுகிறதுக்கு போகும்போது ஒரு இளைஞர் வர்றாரு, எனக்கு பக்கத்துல நிக்கிறாரு. அவருக்கு அடுத்ததான் நான் என்ன செய்யறேன், நிக்கிறேன். இது ஏன் சொல்றேன்னா, மார்க்க கல்வியின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த சடைவு, அந்த ஆர்வமின்மை நம்ம எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குதுன்னு பாருங்களேன். இப்ப இமாம் 2வது ரக்காயத்து அத்தஹியாத்துக்கு வர்றாரு. அவரு இந்த இளைஞன் இமாம் சஜிதாவில் இருக்கும் போதே 2வது ரக்காயத்து ருக்கு முடிஞ்சு சஜிதாவில் இருக்கும் போதே சப்பு கொண்டாரு. சஜிதாவுக்கு போகல, நிக்கிறாரு. இப்ப நான் இங்க வர்றேன், வந்த இடத்துக்கு சஜிதாவுக்கு போயிருக்கேன். போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறேன், சஜிதாவை முடிக்கிறேன், அத்தஹியாத்துல வைக்கிறேன். அது வரைக்கும் அந்த இளைஞர் அப்படியே நிக்கிறார். இமாம் எந்திரிச்சு நிக்கிற வரைக்கும் அவர் அப்படியே தான் நிக்கிறார். இப்ப இமாம் 3வது ரக்காயத்துக்கு எந்திரிச்சிட்டாரு. 3வது ரக்காயத்துல அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இவர் தக்பீர் கட்டுறாரு. இப்ப இந்த இடத்துல நான் சஜிதா செஞ்சுட்டேன், ஒரு அத்தஹியாத்து முடிச்சுட்டேன். இப்ப எனக்கு இந்த ரக்காயத்து 3வது ரக்காயத்து என்னது, ஃபர்ஸ்ட் ரக்காயத்து தான். அவருக்கும் அது முதல் ரக்காயத்து தான். இப்ப அவருக்கு அதுக்கு அடுத்து தொழுகக்கூடிய தொழுகையினுடைய முறை எப்படின்னு தெரியல. இப்ப 3வது ரக்காயத்தை இமாம் சலாம் கொடுத்துட்டாரு. 2 பேருமே எந்திரிக்கிறோம். நிதானமா ஓகே தொழுதுகிட்டு இருக்கிறேன். இந்த பையன் மறுபடியும் என்ன செய்யறாப்புல, எதுக்கு போறாப்புல, ருக்குவுக்கு போறாப்புல, சஜிதா செய்யறாப்புல. இப்ப இந்த சஜிதாவுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யணும், அத்தஹியாத்துல இருக்கும். அப்ப அத்தஹியாத்துல இருக்காம எந்திரிச்சிடுறாரு. என்னன்னா சட்டம் தெரியல, எப்படி தொழுகணும்னு தெரியல. அவர் இந்த தொழுகையில ஆரம்பத்துல ரொம்ப நேரமா நிக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன், அவருக்கு என்ன செய்யல, இந்த மார்க்கம் அவ்வளவு விளங்கல. இப்ப நான் என்ன செய்யறேன், தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் 3வது ரக்காயத்தை அவர் தொழுகிறாரு. 3வது ரக்காயத்தை என்ன செய்யறாரு, சஜிதா செய்யறாரு. இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் கேளுங்களேன். இப்ப நான் அத்தஹியாத்துல சேர்ந்தேன்னா, எனக்கு ஒரு அத்தஹியாத்து முடிஞ்சு வச்சா, மீதி 3 அத்தஹியாத் மீதி தொழுத எல்லா தொழுகைக்குமே எல்லா ரக்காயத்துக்குமே அத்தஹியாத்து இருந்தேன். இப்ப நான் எத்தனை அத்தஹியாத்து உட்கார்ந்துருக்கேன், 4 அத்தஹியாத்து உட்கார்ந்துருக்கேன். தொழுகை எத்தனை ரக்காயத்து, 3 ரக்காயத்து. 3 ரக்காயத்துல 4 அத்தஹியாத்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, யார் ஒரு மகரிப்ல 2வது அத்தஹியாத்து இமாம் இருக்கும் போது அத்தஹியாத்துல சேர்றாரோ அவருக்கு ஒரு அத்தஹியாத்து முடிஞ்சு, இமாமுக்கு ஒரு அத்தஹியாத்து முடிஞ்சு. இப்ப அவர் எந்திரிச்சிட்டாரு. இப்ப முதல் ரக்கா தொழுகிறாரு. தொழுதா இமாம் என்ன செய்யறாரு, அத்தஹியாத்துல உட்கார்றாரு. இமாமுக்கு 2வது அத்தஹியாத்து, 2வது அத்தஹியாத்துல சேர்ந்தவருக்கும் 2வது அத்தஹியாத்து ஆச்சா, 2 அத்தஹியாத்து முடிஞ்சுச்சா. இப்ப மறுபடியும் இமாம் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் எந்திரிச்சு எத்தனை ரக்கா தொழுகணும், 2 ரக்கா தொழுகணும். இந்த 2 ரக்காயத்துக்குமே ஒரு அத்தஹியாத்து இருக்கணும். சோ 3 ரக்காயத்துல 4 அத்தஹியாத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல. இப்ப இந்த பையன் என்ன செய்யறாரு, 3 ரக்காயத்துல 2 அத்தஹியாத்து, ஒரு அத்தஹியாத்தா இருந்திருக்காங்க, 2 அத்தஹியாத்து இருக்குது. இழுத்து முடிச்சுட்டு தொழுதுட்டு பின்ன சொன்ன தொழுவல கிளம்பி போறாரு. சரி, அவர் பிடிச்சி இதை சொல்லிடணுமே, அவருக்கு இதை சொல்லி கொடுக்கணுமே அப்படின்னு அல்லாஹ் தஆலா கல்வில போடுறோம். நம்ம எப்போதும் ஓதுற அந்த அவுராதுகள்லாம் ஓதி முடிச்சுட்டு வெளியில வரோம். அப்ப அந்த பையன் என்ன செய்யறாப்புல, ஒருத்தர் பேசிக்கிட்டு நிக்கிறாப்புல. அப்ப நான் என்ன செய்யறேன், அவர்கிட்ட பேசிட்டு வெளியில வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவரை கூப்பிட்டு, இங்கம்மா இங்க வாங்க, நீங்க இப்படி நின்றீங்க, இந்த இடத்துல நீங்க சேரல, இமாம் தொழுததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன செய்யுங்க, 3வது ரக்காத்துல சேர்ந்தீங்க. இப்ப அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரக்காயத்து. நீங்க அடுத்து என்ன செஞ்சீங்க, இமாம் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சிங்க. இந்த 2வது ரக்காத்துல அத்தஹியாத்துல உட்காரணும், நீங்க அத்தஹியாத்துல உட்காரல, எந்திரிச்சிட்டீங்க. அது தப்பு இல்லை. அதுக்கு சஜதா செஞ்சிருந்தீங்கன்னா தொழுகை உங்களுக்கு கூடமாயிருக்கும் சேர்ந்திருக்கும். ஆனா நீங்க செய்யல. நீங்க தொழுகையனுடைய சட்டத்திட்டம் விளங்காம செஞ்சீங்களா, விளங்கி செஞ்சீங்களான்னு தெரியல. அதனால நீங்க மறுபடியும் நீங்க மகளிர் தொழுதாகணும் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாரு, போயிட்டாரு. நான் ஏன் சொல்ல வரேன் தெரியுமா அன்பிற்குரியவர்களே, இது மார்க்கத்தினுடைய தொழுகையினுடைய சாதாரண சட்ட விளக்கம். இப்ப நான் சொன்ன அந்த சட்ட விளக்கத்தை கரெக்டா மார்க்கம் தெரிஞ்சவங்க தொழுகையாளிகள் விளங்கிக்கிடுவாங்க. இது சாதாரண விளக்கம்.
ஆனா இந்த தொழுகையினுடைய அடிப்படை விஷயங்கள், மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் இல்லாதவர்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். 3 ரக்காத்துல 4 அத்தியாயத்து இருக்கிறது, இந்த அத்தியாயத்துல உட்கார்ந்து இருந்திருக்கிறது, இது போன்ற செய்திகள் எல்லாம் ஒரு வினோதமாக இருக்கும். ஆக அன்பிற்குரியவர்களே, நான் சொல்ல வருவது, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் மக்தப் மதரசா. ஒரு 5-10 நிமிஷம் கூட ஆனா கூட பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க. ஏன்னா நம்முடைய சமுதாயத்தினுடைய நாளைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கான அஸ்திவாரமே இந்த மக்தப் மதரசா மட்டும்தான். நீங்க பார்த்துருக்கீங்களா? மக்தப் மதரசாவுல போதுனவங்க ஒரு ஊரில கண்ணியமானவங்களாக வாழ்வாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து கொடுப்பான். என்ன காரணம்னா, அவர்களுக்கு ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது, அதை அவர்களுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது, அவர்களுக்கு குர்ஆனுடைய பல வசனங்கள் சூறாக்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது, அவர்களுக்கு ஹதீஸ்களை சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அப்ப அவங்களுக்கு அந்த அல்லாஹ் ரசூலுடைய விளக்கங்கள் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அல்லாஹ்வின் மீது ஒரு பயமும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மீது ஒரு மரியாதையும், அன்பு கலந்த பயமும் ஏற்பட்டுவிடும். அப்படி யாருக்கெல்லாம் உள்ளத்தில் அது போன்ற ஒரு சிந்தனை ஏற்பட்டு விடுகின்றதோ அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஒரு கௌரவமான வாழ்க்கையாக, ஒரு அந்தஸ்து மிக்க வாழ்க்கையாக, ஒரு மரியாதை கலந்த வாழ்க்கையாக, கண்ணியமான வாழ்க்கையாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதற்கு பல சான்றுகள் நிறைய சொல்லலாம். சான்றுகள் அன்றைக்குரியவர்களே, இந்த மதரசாவினுடைய வாடை இல்லாதவர்கள், மதரசாவிலே கல்வி கற்கக்கூடிய காலங்களில் கண்ணியம் இல்லாமல் முறை தவறி நடந்து கொள்ளக்கூடியவர்கள், மதரசாவினுடைய சட்டத்திட்டங்களை மதிக்காதவர்கள், உஸ்தாதுகளையோ கல்வியையோ மதிக்காதவர்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது நிறைய நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. அப்படி சொன்னோம்னு சொன்னா நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஆயிருக்கும். அப்படி சொல்ல நான் விரும்பல. ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தரம் நாளைக்கு நல்லா இருக்கணும்னா, இப்ப அதுதான் சொல்ல வரோம். நம்மளுடைய வாழ்க்கை வேற, நம்ம இது முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம மதரசாவுக்கு போக போறதும் இல்லை, மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள போறதும் இல்லை. நம்ம பிள்ளைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லையா, நமக்கு இருக்கு இல்லையா? குல்லுக்கும் ராணியும் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி என்பதாக ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கின்றதே. நீங்கள் பொறுப்புதாரர்கள், உங்களுடைய பொறுப்புதாரர்கள் பறித்தீங்க விசாரிக்கப்படுவீங்க இல்லையா? நாளைக்கு அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தரத்தை நீங்க தான் நிர்ணயிக்கணும். உங்கள்ட்ட அல்லாஹ் பொறுப்பு கொடுத்திருக்கிறான். உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்ன தெரியுமா? ஒழுக்கம், மார்க்க கல்வி. இந்த ரெண்டையும் நீங்க கொடுக்க தவறிட்டால் உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை மீறி போயிடும். உங்களை என்ன செய்ய முடியாது, அவங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்பிற்குரிய பெருமக்களே, அது நான் சொல்ல வர்றது, தயவு செய்து சொல்றேன், உங்க வீட்டுல உள்ள பிள்ளைங்களை எவ்வளவு பெரிய பிள்ளையா இருந்தாலும் மதரசாவுக்கு அனுப்புங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மதரசாவினுடைய கல்வியை சிறப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் மிக உயர்ந்த சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் என்று எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.